கோட்டபாய ராஜபக்சவின் முன்னாள் பிரத்யேக செயலாளர் சுகேஸ்வர பண்டார ஏன் கைது செய்யப்பட்டார் என்ற உண்மையான காரணங்களை எவரும் சொல்லவில்லை. அவரை போதைப்பொருள் மற்றும் பாதாள உலக செயற்பாடுகளில் ஈடுபடுவோரை கைது செய்யும் பிரிவே கைது செய்துள்ளது. அவருக்கு எதிராக பல கோடி ரூபாய் பண மோசடி குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. கோட்டபாய ராஜபக்சவின் பிரத்யேக செயலாளராக 2022 ஆண்டு வரை அவர் பதவி வகித்துள்ளார். அவர் 2 ஆண்டுகள் 7 மாதங்கள் மற்றும் 25 நாட்கள் இப்பதவியில் இருந்துள்ளார். இதற்காக அவர் சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகளாக 60,51,790 ரூபாவை பெற்றுள்ளார். அதன் பின்னர் கோட்டபாய ராஜபக்ஷ ஜனாதிபதி பதவியிலிருந்து விலகிய பின்னரும் 2022 ஜூலை 14 முதல் 2024 பிப்ரவரி 21 வரை 19,33,065 ரூபாவை அவர் பெற்றுள்ளார். அதாவது கோட்டபாய ராஜபக்ஷ பதவியிலிருந்து விலகிய பின்னரும் அவருக்கான ஊதிய பணத்தை பெற்றுள்ளார். பொதுவாக ஜனாதிபதி அலுவலகத்தின் விதிகளின்படி ஒரு பிரத்யேக செயலாளர் ஜனாதிபதியின் தனிப்பட்ட பணியாளராகவே கருதப்படுவார். அவர்களின் சம்பளம் ஜனாதிபதியின் வரவு செலவு திட்டத்திலே ஒதுக்கப்படும். அவர்கள் நிரந்தர அரச ஊழியர்கள் அல்ல. ஜனாதிபதி பதவியில் இருக்கும் காலம் வரை மட்டுமே செல்லுபடியாகும். ஜனாதிபதி பதவியிலிருந்து விலகும் போது அல்லது பதவியை துறக்கும் போது அந்த நியமனம் தானாகவே ரத்தாகிவிடும். அவ்வாறு நியமனம் ரத்தான பின்னரும், அதாவது கோட்டபாய ராஜபக்ஷ நாட்டை விட்டு வெளியேறிய பின்னரும் 2022 ஜூலை முதல் 2024 பிப்ரவரி 21 வரை அவர் சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகளாக குறித்த 19 லட்சத்துக்கும் அதிகமான தொகையை பெற்றுள்ளார். இதற்கிடையில் ரணில் விக்ரமசிங்க காலத்தில் அவருக்கு விசேட திட்ட பணிப்பாளர் பதவி வழங்கப்படுகிறது. குறித்த பதவியை 2022 ஜூலை 25 முதல் 2024 செப்டம்பர் 22 வரை வகித்துள்ளார். மேலும் அவர் விசேட திட்ட பணிப்பாளர் நாயகமாக பணியாற்றி முன்னர் குறிப்பிட்ட 19 லட்சம் ரூபாய்க்கு மேலதிகமாக தனியாக மற்றொரு சம்பளத்தையும் கொடுப்பனவுகளையும் பெற்றுள்ளார். அதாவது ஒரே நேரத்தில் 2 சம்பளங்கள் பெறப்பட்டுள்ளன. இதற்கு மேலதிகமாக விசேட திட்டங்களுக்காக அவருக்கு நெருக்கமான குழு உட்பட 137 பேர் வேலைக்கு அமர்த்தப்பட்டுள்ளனர். இந்த 137 பேருக்காக 17 கோடியே 69,26,607 ரூபாய் அரசு பணம் செலவிடப்பட்டுள்ளது. மேலும் அவர் ஆடி ரக சொகுசு வாகனம் ஒன்றை பயன்படுத்தியுள்ளார். அதன் பராமரிப்பு செலவுகளுக்காக 59,53,000 ரூபாய் பெறப்பட்டுள்ளது. அவருக்கென தனியான வாகன தொகுதியொன்று இருந்துள்ளதுடன் அங்கு 16 வாகனங்கள் வரை இருந்துள்ளன. இந்த வாகனங்களுக்காக வாரத்துக்கு 65,000 ரூபாய் மற்றும் 2,56,000 ரூபாய் பெறுமதியான எரிபொருள் கூப்பன்கள் பெறப்பட்டுள்ளன. அவ்வாறு பெறப்பட்ட 1,86,00,000 ரூபாய் பெறுமதியான எரிபொருள் கூப்பன்கள் அரசு கடமைகளுக்காகவே பயன்படுத்தப்பட்டன என்பதற்கான எந்தவொரு சான்றோ அல்லது உறுதிப்படுத்தலோ இல்லை. இது தொடர்பில் தற்போது விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. அதேபோல் அவர் 8 சந்தர்ப்பங்களில் வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளார். இந்த எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் அவர் அரச விதிகளின்படி முறையான அறிவித்தல்களையோ அல்லது விடுமுறை அனுமதிகளையோ பெறவில்லை. அவர் வெளிநாடுகளில் இருந்த காலப்பகுதியிலும் முழுமையான சம்பளத்தை பெற்றுள்ளார். இந்த அனைத்து மோசடிகளூடாக சுமார் 24 கோடி ரூபாய் வரையிலான அரச பண மோசடி செய்யப்பட்டுள்ளதாக அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இது ராஜபக்ஷ ஆட்சி காலத்தில் நடைபெற்ற மிக கடுமையான அரச நிதி துஷ்பிரயோகம் என கருதப்படுகிறது.